ஸோ guys, இன்னைக்கு வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி சுசி தான் விளையாட போகிறோம். ஸோ ஓகேங்களா, இது வந்து தம்ப்நெயில் வந்து நேற்றே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து வீடியோ வந்து இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ உள்ளே போகலாமா? ஸோ இருங்க, எவனா வந்தாதான்டா. எவனா வாங்கடா, டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. போகலாமா கேஸ்? உள்ளே போயிடலாம் கேஸ். ஓகே போகலாம் கேஸ். உள்ள எவனா வாங்கலாம்டா. ஸோ வரமாட்டேங்கிறாங்க கேஸ். யூ நீட் மோர் ரோபக்ஸ். எதுக்குடா? ஸோ ஃபைனலி நம்ம வந்து கேம்குள்ளே வந்தாச்சு. டே ஸ்கிப் விடுங்கடா, ஸ்கிப்பு. ஓகே, ஐ ஆம் மிசோரி கிமுரா. ஐ ஸ்டார்ட் Moonlight Sushi 15 years ago. You are all here to interview for a coveted chef position, but we only hire the very best chefs. Okay, நானும் பெஸ்ட் செஃப் தான்டா. To get the job, you will need to successfully cook a 4-course meal. Okay, அதெல்லாம் சப்மிட் பண்ணிடலாம். So we have some special guests waiting to try your food in the dining room. Okay. For our first course, we are going to focus on the basics, rice and nori. Before we begin, our janitor has been feeling unwell. Janitor யாரா? நோர்மேனா? நோர்மேனே. ஓகே, நோர்மேனை தான் சொல்கிறானுங்க அவனுங்க. அந்த நோர்மேன் வந்து ஓடி போயிட்டு இருக்கான் அங்கே. அதாவது இந்த கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த கேமில் வந்து இது இருக்குங்க கைஸ், அது வந்து வாய்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று எடுப்பானுங்க. ஸோ அது என்னன்னு தெரில, அது வந்து கடைசியில் சொல்லுவானுங்க. கடைசி வரைக்கும் போய் அவுட் ஆகிட்டுங்க யூஸ் போனதாட்டி. ஸோ ஓகே, கதவு திறங்கடா டேய், கதவு திறங்கடா. ஸோ ஓகே, கதவு திறக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோங்க. எஸ், வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, திறந்துட்டானுங்க, வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து நோர்மேன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவன் நேராக தான் போவான், அவன் கண்ணில் மட்டும் மாட்டிருக்கூடாது. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்கன்னு வைங்களேன், 2 பவுல் அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது டைம் கிடைக்காது. ஓகேங்களா, போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ. ஸோ அதான் குப்பையில் கொட்டிட்டு மறுபடியும் எடுக்க முடியுமா? பார்ப்போம் கேஸ், இருங்க. முடியல கேஸ். ஸோ அங்கே போகலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து என்ன மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஓகே, இந்த வந்துட்டிங்கன்னா 2 பவுல் அரிசி 2 நோரி எடுத்துக்கோங்க. எப்போ வந்தாலுமே 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களால் 2 பொருள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் போய் இந்த இது குக் பண்ணிட்டு கொடுக்கணும். குக் பண்ணிட்டு கொடுக்கலன்னா வேறு எதுவும் இன்க்ரீடியன்ஸும் எடுக்க முடியாது. நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போகிற மாதிரிங்களா. ஓகே. ஸோ ஓகே, இது வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு 10 செகண்டில் இதாகிடும், குக் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரா கீஸ், ஃபஸ்ட் ஆர்டரு போடு. எவ்வளோ கிடைக்குது? 5 ரூபா. ஓடு, 5 ரூபா தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் தான் இது. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நோரி கேட்குறானுங்க. இப்போ நோரி வந்து 2 எடுத்துப்போம். ஓகேங்களா, நோரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நோரி என்னதான் முக்கியமான விஷயமா இருந்தாலும் சூசி மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்பயுமே ரைஸ் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதாவது நோரி இல்லாமல் கூட நம்ம வந்து சூசி மேக் பண்ணலாம் ரைஸ் வச்சு. ஸோ இப்போ இது குக் பண்ணிட்டு இதை எங்கேயாவது இங்கே போட்டுருவோம். ஸோ இப்போ ரைஸ் எடுத்துகிட்டு வரேன். ரைஸ் 2 பவுல் அரிசி, 2 பவுல் ரைஸ். ஓகேங்களா, அரிசின்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம வந்து இப்போ போய் ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸுங்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் கோர்ஸ் வந்து கீழேலாம் கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். ஓகேங்களா, அது ரொம்ப ஈஸி தான். ஸோ செகண்ட் கோர்ஸில் அது ஓகே. நோரி எடுத்து இங்கே போட்டுருவோம். ஸோ தட்டில் இப்போ தட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாங்க. ஸோ 6th ஆர்டரு. ஓகே, நான் தானே இங்கே. ஸோ எல்லாம் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க பார்த்தா ஒருத்தன் மட்டும் ஒரு லைஃப் போயிருக்கு ஒருத்தனுக்கு. ஓகே, பரவாயில்ல, பிளேட்டில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை குக் பண்ணணும். இதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ரைஸ் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கர் என்ன ஓப்பனில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஸோ ஓகே, நோரி வரட்டும். நோரி வந்து இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ நோரி வந்து நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா இப்போ இது பண்ணிடலாம். ஸோ சூசி மேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து ரைஸ் பவுல், அவனுக்கு ரைஸ் தான் கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் கேட்டானுங்கன்னா அந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை அவனுக்கு வேறு ஏதோ கேட்குறானுங்க. ஸோ நோரி கேட்குறானுங்க. ஏன்டா நோரி கேட்குறீங்க? ஸோ ஓகே, நோரி வந்து கேட்குறானுங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபார்முக்கு போய் நோரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் மாதிரி இல்லை. ஸோ இது ஃபார்ம் ஏதோ ஒன்று.
ஸோ வந்து கிம்மரும் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் தான் கடைசியில் வில்லன். சரிங்களா? ஸோ இது 2 எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த நோரி எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணோம். ஓகே, எல்லாம் ஆர்டர் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 15 ஆர்டர் தான் இருக்குது. எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, 11 தான் முடிஞ்சிருக்கு கேஸ். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு 4ஆவது முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 3 பாட்டாச்சு, போட்டாச்சு. 4 ஓகே கேஸ். ஓகே, 4 போக்கும். 4 போதும். ஸோ ஓகே, எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். சாரி, 5 பண்ணிடலாமா? எங்கடா என் கிச்சன்ற இது? ஓ சாரி நான் இப்போ இது பண்ணுங்க, நோரி எடுத்துகிட்டு போய் இது வைக்கணும். டக்குன்னு முடிச்சிருவானா? முடிச்சிட்டான்டா. ஓகே, ஃபஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஓகே கேஸ், இவன் வந்து ஃபஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லீடர் போர்டு ஃபஸ்ட்டு கோர்ஸ் ரிசல்ட் வரும். ஸோ ஓகே, ரிசல்ட்டில் வந்து செகண்ட் பிளேஸ் கேஸ், பரவாயில்ல. ஸோ ஓகே, இது வந்து இப்போ தான் இப்படி இருக்கும். ஸோ வந்து போக போக வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ வேணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் புரியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கேம் விளாண்டு பார்த்துருப்பீங்களே கேஸ், அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண தேவையில்ல. இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது குக்கு வித் கோமாளிலாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி. தேர்ஸ் நாட் மச் டைம் டு எக்ஸ்பிளைன், வீக் சிக்னல். ஓகே, இவனுங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ இவனுங்க வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஆளுங்க. அதாவது யார், நைட்டு ஏதோ போட்டுருந்துச்சுல, நைட் இன்டிமேஷன் ஏதோ ஒன்று இப்போ வந்துச்சுல, வீக் சிக்னல்னு. அவனுங்க வந்து நம்மளுக்கு கடைசியில் வந்து காப்பாற்றுவானுங்க, அவனு நல்லவனுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஃபைண்ட் இஸ் டோர் ஆர் ஓப்பன். ஓகே, நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து எப்படி குக் பண்ணுறோம் அப்படின்னு. அண்டர்கிரவுண்ட் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குது. அதனால் வந்து காலை கீழே வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உள்ளேருந்து ஒரு ஸ்பீக்கர் வரும் அப்படின்னு போடுறாங்க. பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் இருந்துச்சு, நம்பினீங்களா என்ன? ஸோ ஓகே, செகண்ட் கோர்ஸ். ஓகே, இங்கேருந்து வரான் கீமர் அங்கே போகிறான். கீமர் இல்லை, நார்மன். ஸோ ஓகே, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்காகுங்க இந்த இடத்துல. ஸோ ஏன்னு தெரில. ஸோ இது கூட பரவாயில்ல. தேர்டு கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் தேர்டு கோர்ஸ் இல்லை, ஃபோர்த்து கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னு. ஸோ ஓகே, இது வந்து நான் டப்பிங் மட்டும் தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ட்ரோ வேறு அழிச்சுவிட்டேன் தெரியாமல். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோ வந்து நான் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் தானே வச்சுருந்தேன், யூடியூப்பில் போட்டிருந்தேன்ல. அது வந்து இந்த வீடியோவில் வராது இன்ட்ரோ கைஸ். ஓகேங்களா? ஸோ ஐயோ, பேசிக்கிட்டே மீனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம் கேஸ், அந்த ரைஸும் நோரியும். ஸோ என் வாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து மைக்கில் வந்து வேறு மாதிரி பேசுகிறேன் நான், எப்படின்னே தெரில. வாய்ஸ் இன்னும் மாறிடுது. ஸோ இப்போ நம்ம நோரி எடுத்துப்போம். ஸோ இது வந்து வந்துட்டு ரோப்ளக்ஸ் இருக்காடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது வந்து நம்ம வீடியோவே போட்டதில்லை ரோப்ளக்ஸில். அதாவது இங்கே வேணாம் ரெடி துரத்துறாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் ஏற்கமே ஆச்சு. நான் வந்து அந்த இடத்துல வந்து லைட் இருந்துச்சு இந்த இடத்துல. நான் வந்து உள்ளே போனால் பார்த்தா உள்ளே இருக்கான். எப்படா உள்ளே இருக்கடே, இது வந்து இன்டர்நேஷ்னல் எரர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து நோரியும் ரைஸும் எடுத்துகிட்டு போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் போட போகிறோம். ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரியே சொல்கிற பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். டக்குன்னு வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன், நாம் போடுறது தான் ஃபஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து 3 லைஃப் இருக்குது கேஸ். ஓகேங்களா? இவருங்க இங்கே போகிறான் பாருங்கள், கக்காசி மாதிரி ஒருத்தன். ஸோ இவன் வந்து 3 லைஃப் வச்சுருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் தான் வந்து கடைசி வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன் என் கூட. ஸோ கடைசி வரைக்கும் வாடா ப்ளீஸ்டா, துணைக்க யாராவது வாடா. ஸோ ஓகேங்க, சால்மனும் இது எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சால்மனும் ரைஸும். ஓகேங்க, ரைஸ் எடுத்தாச்சு. சால்மன் இங்கே தான் இருக்கும். ஓகே, சால்மன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? அதனால் என்ன மாதிரி நீங்கள் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ரெட் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் இருக்கும் போது வந்து இது மேலே வந்து ஸ்டெப் வைக்கக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல தான் எனக்கு எரர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பக் ஆகும், சும்மா பக்கு. அந்த இடத்துல வந்து நான் நிறைய டைம் வந்து கீழே குதிச்சிருக்கேன், 3 டைம் கீழே குதிச்சு செது போயிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சால்மன் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸும் எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவ்வளோதான். என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு போகலாமா?
ஸோ ஓகே நம்ம வந்து ஆர்டரை டெலிவர் பண்ணிட்டே போகலாம் கேஸ்ங்களா, பிரச்சனையே இல்லை. ஓகே நம்மளுக்கு வந்து இதுவும் நோரி கூட தேவையில்லடி. அவன் ஆறா பறக்குறான் அவன் மேலே. ஒருத்த மேலே ஆறா பறந்துச்சு. ஓகே செத்து. ஓகே ஓகே அது இது ஒரு பேய்ங்க, ஃப்ளாஷ்னு ஏதோ ஒரு பேய். அது வந்து நீங்கள் வந்து அந்த நேரம் இருக்குல்ல, அந்த சமைக்கிற நேரம் வந்து முடிஞ்சுன்னா அந்த ஒரு பேய் வந்து உங்களை பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நான் 10 நிமிஷம் ஆகிடுச்சு கேஸ். இன்னும் தேர்டு கோர்ஸ்லேயே இருக்கேண்ணா, செகண்ட் கோர்ஸ் அது. ஓகே ஓகே சார், நம்ம அரிசி எடுத்துப்போம். ஆரிஸ் ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோண்டர் கிடைக்கும். இது வந்து அதிகமாக நம்ம வந்து ஃப்ளோண்டர்லாம் எடுக்க மாட்டோம். அச்சோ 3 டைம் செத்துட்டாங்க அவன். ஓகே அவனை மாதிரிலாம் இருக்காதீங்க கீஸ் ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள், பார்த்து பக்குவமாக இருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து போகலாம். ஸோ போய் வந்து நம்ம சூசி மேக் பண்ணிட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் கேஸ் ஓகேங்களா. ஸோ அங்கே தான் வரான். வாடா இங்கே. ஸோ வந்து நம்ம இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஸோ ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குது. ஸோ கேஸ் இப்போ வந்து எங்கே இருக்கான்? ஸோ கேஸ் இவன் தான் வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவான். பார்த்தீங்களா எல்லாமே சுற்றுறாங்க. ஓகே 4 ஆர்டரா போடு. நெக்ஸ்ட் ஆர்டரை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானுங்கன்னா முடிச்சிடலாம் கேஸ். எப்படியாவது ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க எப்பயுமே. ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள் பர்ஃபெக்ட்னு, அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே போகலாம் கேஸ். நான் பார்த்தாலே கடுப்பாக வருது நோர்மேனே. ஏதாவது கன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஸ்டன் கன்னு இல்லை ஷார்ட் கன்னுன்ட்டு போட்டு தெளிடுவேன். கிராணி ஞாபகத்திலே இருக்கேன். ஸோ நம்ம வந்து சால்மன் எடுத்துக்கலாம். ஸோ சால்மன் எடுத்துக்கலாம். ஸோ சால்மன் எடுத்து குச்சிக்கலாம். ஸோ இது வந்து டக்குன்னு முடிக்க வரைய கேம் வந்து நான் ரொம்ப நேரம் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ விளாகிங் வீடியோஸ்லாம் போடலான்ட்டு இருக்கேன். அது எப்போ போடுவேன்னு கேட்டிங்கன்னா தெரில. எப்படி ரன்னிங்கில் எடுத்தேன் பார்த்தீங்களா ரைஸா. ஸோ ஓகே எல்லாம் போய் வந்து குக் பண்ணிட்டு கொடுக்கணும் டக்குன்னு ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 3 நிமிஷம் இருக்குது, இருந்தாலுமே வந்து நம்ம ஏன் இவ்வளோ அவதிப்படுறோம்னா என்னங்க டக்குன்னு முடிச்சாதாங்க. ஸோ வந்து தேர்டு கோர்ஸ் வந்து இது கேரட் தானே, கேரட்டு பீட்ரூட்டு அது இது. ஸோ அது வேணால் இது பண்ணிட்டா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுற மாதிரி வைக்கிடலாமா. ஸோ ஓகே அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவன் இருக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்காது, இவன் போயிட்டானா என்ன பண்ணுறது. ஸோ ரைஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ? ஆமாம்ல ஓகே ரைஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், மறந்துட்டேன். பரவாயில்ல குக்கு நோரி. ஸோ ஓகே சாப் பண்ணதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ ரைஸை போட்டேன். ஸோ ஓகே இங்கே ஓகே இதை போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம வந்து நோரி எடுத்துக்கலாம். இப்போ நோரி எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்துடலாம் கேஸ் ஓகேங்களா. ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே செகண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே நான் பார்த்தேன் மறந்துட்டேன் கேஸ். ஓகே யாராடே லீடர் போட்டு காட்டுங்கடா ரிசல்ட்டை. நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். எப்படி இங்கே 2 தாங்க பண்ணியிருக்கான். பர்ஃபெக்ட் O07. ஓகே ஸோ தேர்டு கோர்ஸ் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. அதாவது இப்போ வந்து காய்கறிலாம் இருக்கும். தான் இங்கே பாருங்க கேரட் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில். ஸோ காய்கறிலாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும், லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல ஒரு இடம் தான் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து காய்கறி இருக்கும். ஸோ எத்தனை தடவை சொல்லுவேன்னு கேட்காதீங்க. ஸோ இங்கே வந்து அந்த ரேடிஸ் மட்டும் கீழே விழுந்திருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ தெரியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான். ஸோ அதனால் என்னென்னா அந்த ரேடிஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து போகக்கூடாது. அது வந்து பச்சை கலரில் நம்ம விசனை வந்து பச்சை கலரில் ஆக்கிரும். Kimura is not who he appears to be. He is harvesting and selling mutant. Weak signal. You need to get out of this place. A couple of PSA before we begin. ஓகே லீக்ஸ். ஓகே இதை நான் சொன்னல, நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது பைப்ஸ்லேருந்து கீழே வந்து ஒரு லிக்யூடாட்டு ஊற்றும், அது மேலே கால் வச்சா இது ஸ்லோ ஆகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்குள்ளேருந்து ஒருத்தர் இருப்பான் பாருங்கள், ஒருத்தன் வருவான் பாருங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து நான் பேசுகிற வாய்ஸ் வந்து உங்களுக்கு
ஆரம்பத்தில் லவுடாக கேட்டுக்கும், இப்போ வந்து இதாக டி மிச்சிட்டேன்டா டே. ஸோ ஓகேங்க சொல்லலாம் கீஸ். அப்பாடா ஓப்பாடே. ஸோ ஓகே கீஸ், ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு நான் எல்லாமே முடிச்சுட்டு நான் ஃபோர்த்து கோர்ஸ் காட்டுறேன். ஏன்னா ஃபோர்த்து கோர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸாக இருக்கும். ஆடா ஏய் ஏன் கொஞ்சம் நேரமாகவே ஸ்டக் ஆகிட்டே இருக்காங்க எஸ் ஓகேங்களா. ஓகே நம்ம வந்து அடுத்த இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து ஏற்கனவே வந்து ஒன்று கொடுத்துனேன், அது கொடுத்துட்டேன் எஸ் ஓகேங்களா. ஒன்று வந்து கொடுத்துட்டேன், இப்போ வந்து இன்னொன்று வந்து ரெடி பண்ணணும். ஸோ கேஸ் இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொடுத்துடலாம். ஸோ இன்னும் ஒன்று தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் நான் எங்கே போனான்னு தெரில, அவன் வந்து ஆஃப்லைன் போய்ட்டான்னு நினைக்கிறீங்க. ஸோ அவன் வந்து என் கூட வந்து 3 லைஃப்பில் வந்து சர்வே பண்ணிட்டே வந்துட்டுருந்தான். ஸோ இப்போ என்னன்னான்னு தெரில, போயிட்டாங்க எஸ், ஆஃப்லைன் போயிட்டான். என்ன பண்ணேன். ஸோ இங்கே வந்து இது வேணும் நம்மளுக்கு, இந்த மீன். ஸோ இது மீன் எடுத்துப்போம். ஸோ அடுத்து நான் இன்னொன்றும் ரெடி பண்ணிட்டேங்க எஸ் ஓகேங்களா. ஸோ கொடுத்துடலாம். ஸோ தேர்டும் இதாகிடுச்சு. ஸோ தேர்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஓகே. ஸோ இப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் வரும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு தெரியாது, எத்தனை பேர்த்துக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஈஸி. ஆனால் வந்து எனக்கு ஈஸி தான். நான் வந்து எத்தனை டைம் இது விளாண்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ என் பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ இருங்க ஜீஸ் ஒரு நிமிஷம். அதாவது ஒன்றும் இல்லை கேஸ், கீழே வந்து இடிச்சுக்கிட்டேன் காலை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஒன்று எடுக்கணும். அது பேர் வந்து இது தெரிலிங்க, அது பேர் தெரில. அது வந்து ஒரு சீஸ், நான்லாம் சொல்லி உங்களுக்கு கொலை பேரும்பல. அது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு கஷ்டம் பண்ணும் ஈஸ் ரொம்ப ஓகேங்களா. ஸோ வந்து கீழே குச்சி நான் சாகசம் பண்ண போகிறேன் ஈஸ். ஸோ மேனசஸ் வைல்டு இல்லை, மேனசஸ் ஜாப், சரி மஸ்கிட்டோசஸ் ஜாப். மேனசஸ் வைல்டு இல்லை, மேனசஸ் மஸ்கிட்டோ ஓகேங்களா. எப்படி இருக்குது இது, மேனசஸ் மஸ்கிட்டோ. ஓகே ஃபஸ்ட்டு முன்னாடி யாராவது காசு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து காசு பண்ணிக்கலாங்க எஸ் இது ஓகேங்களா. இது எனக்கு புரியறதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து இது புரியறதுக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்குமே தவிர இது எல்லாமே ரொம்ப ஈஸி கேஸ் ஓகேங்களா. ஸோ வாங்க போய்க்கலாம். மஸ்கிட்டோ மேன். ஸோ இந்த மஸ்கிட்டோ கீழே வந்து லைட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே மாட்டிக்கிட்டேன்னு நீங்கள் காப்பாற்றவே முடியாது யார் நினச்சாலும். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுங்க எஸ், ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து 2 டைம் எடுக்கணும். ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மறுபடியும் நீங்கள் தான் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு இன்னும் வந்து 3 லைஃப் இருக்குது, அதனால் வந்து நான் பார்த்து பத்திரமாவே இருக்கணும். ஏன்னா கடைசியில் என்ன எண்டிங்னே தெரில, எண்டிங்கே எனக்கு தெரியாமல் விளாண்டுருக்கேங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப வந்து வெயிட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் வந்து டைமிங்லாம் வந்து சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. இருந்தாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ ஓகே இதுதான் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். நீங்கள் வந்து இதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது புல் பண்ணணும். ஸோ என்னடா இது ஏதோ டம்ளரில் வந்து மில்க் ஊற்றி கொடுத்தா மாதிரி இருக்குது பிளாக் கலரில். ஸோ ஓகே இது வந்து ஒரு கம்ப்ரெஸர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும், இது வந்து ஒரு ஃபியூல் ஆகிடும். அப்புறம் இது வந்து ஒரு டியூப் வழியாக இவ்வளோங்க பாருங்கள், இவ்வளோ ஃபியூல் வந்து ஒரு டியூப் வழியாக இத்தனோட டம்ளரில் கொடுப்பானுங்க இவனுங்க. ஸோ ஓகே இதை திறங்கடா. ஸோ ஓகே திறக்க மாட்டேங்கிறானுங்க. திறங்கடா. திறக்கிறானுங்க. எவ்வளோ நேரம் தான் ஆக்குவீங்க. ஸோ வந்து 3 நிமிஷம் தான் யூஸ் இருக்குது ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோமான்னு கேட்டிங்கன்னா போயிடுவோம் கண்டிப்பாக. ஸோ போகலாமா. ஸோ ஓகே போயிடலாம் கீஸ். அப்படியே போகலாமா, போயிடலாம். ஓகே போயாச்சு. ஸோ இதுலேயும் போயிடலாம். டிடி போட. எஸ் நேரம் மாட்டியிருப்பேங்க எஸ். ஓகே ஸோ வந்து தமிழில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஏன்னா தமிழில் மூஞ்சி வச்சுருப்பேன். சார் போங்க சார், நோர்மேன் சார். ஓகே சார், எஸ் சார். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க எஸ். நம்ம இடத்துக்கு போய் முதல்ல நம்ம இதை செட்டப் பண்ணோம். நம்மளுக்கு வந்து 2.5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன முடிக்க முடியும்னு தெரில. நம்ம வந்து இன்னும் 2 மிஷின் முடிக்கணும். 2 மிஷினில்
இது வேறு மிஷின் வருது வாயில். இது வந்து டாஸ்க் ஓகேங்களா. ஸோ டாஸ்க்கு என்னடா இது. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ரைஸும் இந்த இது பேர் என்ன ஃப்ளோண்டரும் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ரைஸ் எடுத்தாச்சு கேஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ளோண்டர் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் விழுந்துடக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிளிச் ஆகும் கைஸ். சில டைம் கிளிச் ஆகும், பக் ஆகும், எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஃபிஷ் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கும். பக்கு, கிளிச்சு, ஸ்பீக்கர் கீழே இருக்கும். அது வந்து ஸ்கிப்டி டேலட் கூட சண்டை போட விட்டு அந்த ஸ்பீக்கர் ஜெயிச்சிருங்க. ஓகே, எவனும் இல்லை. ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து வெற்றிகரமாக முடிச்சிடலாம் கேஸ். செகண்ட் கோர்ஸையும் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட ஏற்கமே இந்த ஃபியூல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு. அது வந்து நம்மகிட்ட ஏற்கமே இருக்குது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏற்கமே 20 நிமிஷம் ஆகிடுச்சு. 30 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும். இல்லாட்டி அதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி 30 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் ஓகேங்களா. ஸோ கேஸ் இப்போ அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா வேலையை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வேறு என்ன கேட்குறானுங்கன்னு தெரில. ஸோ போய் பார்ப்போம் கேஸ் ஓகேங்களா. வேறு இதுங்க. ஸோ ஓகே, ஈஸிங்க. நல்ல வேலை. எனக்கு இந்த மீன் நினச்சாலே பயமாக இருக்குது. என்னடா எடுத்தேன். ஸோ 2 டைம் அழுத்திட்டுங்க வர வேகத்தில். ஸோ இது வந்து த்ரோ இன் ட்ராஸ் குட்ரா. இப்போ வந்து போய் நம்ம இதை எடுக்கணும். எஸ் எங்கடா எங்கடா கெட் நோ ரா நோரி. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணணும். ஸோ வாய்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு கேஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு இதாக பேசினேன். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் குக்கு கொடுத்துடணும். ஸோ நம்மகிட்ட எவனுமே இல்லை கேஸ் நம்ம கூட விளையாட. ஸோ ஓகே, என்னென்னு கேமரா ஃபயர் கூட வந்து எப்போ ப்ரோ விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வர மாட்டேங்கிறாங்க விளையாட. ஸோ ஓகேங்களா, வந்தானா விளாட்லாம். ஸோ சொல்லுங்கள், அவன்கிட்டே சொல்லுங்கள் வாடா விளையாட அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேரட் வேணும். ஸோ இதடா சுத்த வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் கூச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அந்த ஃபியூல் மாதிரி இருக்கா, அதில் வந்து கூச்சிருந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். ஸோ ஓகே, எங்கே இருக்கும். ஸோ சும்மா ஏதாவது ஒரு கதவை திறந்து பார்ப்போம். இங்கேருந்து பேய் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கிராப் கேரட் கொடுத்து நம்ம பாட்டுக்கு ஓடி போய்ட்டு வந்து கொடுத்துடலாம் கேஸ். ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து இது தெரியுமா, டுங் 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 சாவூர், டுங் 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 சாவூர் தெரியுமா, டுங் 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 டுங். ஸோ அந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு விளையாண்டு போடலாம் கேஸ் ஓகேங்களா. எங்கட காணா போச்சு டே. ஓகே, நான் வந்து ஏதோ ஆக்டிங் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ரோ பிளேயர் எஸ் ஐஎம். ஸோ ஓகேங்களா. ஸோ கேரட்டை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. 4th கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 5th கோர்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. எஸ் அவ்வளோதான் 4th கோர்ஸ் ரிசல்ட்டு. ஓகே, நாம் தான் போட்டோமே. ஓகேண்ணா. ஓகே, கடைசியாக நாம் வந்து ஜெயிப்போமா மாட்டோமா. 3 லைஃப் இருக்குது எஸ் நம்மக்கிட்ட. ஸோ சும்மா இல்லை, 3 லைஃப் இருக்குது. 3 லைஃப் இருக்குது எஸ். அதில் வந்து இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீனியர் இண்டிகேட்டர் மல்டிபை வாய்ட் என்டர்ஸ் மூவிங் டு a location. Luckily we found an unusual exit on the 2nd floor. ஓகேங்களா, கிமுரா ரிசர்ச் லேப். ஓகேங்களா, ஸோ இந்த லேபுக்கு போடா, இதுக்குள்ளே போடா. அது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு தான் ஓப்பனில் இருக்கும், அதுக்கு மேலே ஓப்பனில் இருக்காது. நீ இதுக்குள்ளே போயிட்டேன்னா மேலே கொண்டு போய் சேஃபாக விட்டுரும். அதுலேருந்து நீ ஒரு வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறானுங்க. ஸோ அமேசிங் ஒர்க், சியர்ஸ். We are all very impressed with your cooking skills. In fact, our dinners are also impressed. You want to meet you in person. Which brings me to the final meal. Dessert. You get lost, idiot. Okay. இப்போ வந்து நம்ம ஓடு 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 கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரி ஓட போகிறீங்க. சார் யாரோ வந்தாங்க பக்கத்தில். இவன் ஒருத்தன் பச்சை கலர் ஆக்கி விட்றாங்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்லோவாக நடப்போம். ஸோ இங்கே வந்து ஒருத்தன் வருவான். இங்கே நார்மல் மட்டும் வரக்கூடாதுங்க. நார்மல் மட்டும் தான் நடப்பான், வேறு யாரும் நடக்க மாட்டானுங்க இங்கே.
அவனுக்கு கிட்ட போனால் தான் அடி விழும். ஸோ இங்கே இருக்காங்க. ஸோ ஓகே, டக்கு டக்குன்னு இதுக்குள்ளே போய் விழுந்துடலாங்க. போய் மேலே ஏறிக்கலாம். ஸோ 2 1 டக்குன்னு மூடுங்கடா நான் வந்துட்டேன்டா உள்ள. ஸோ ஓகே, மூடிட்டானுங்கப்பா. ஏப்பாடா. ஸோ கோயிங் அப். ஏதோ சத்தம் கேட்குது. நினச்சேன் டே என்னடா இது? ப்ரோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கேஸ் கிளிச்சு கேஸ். அச்சிச்சோ, இப்போ என்ன கேஸ் பண்ணுறது? மறுபடியெல்லாம் முதலேருந்துலாம் வர முடியாது. வந்துட்டேன் கேஸ். அப்பா டே ஒரு செகண்ட் பயன்டா. ஓகே, யூ ஆர் ப்ராபப்லி வண்டரிங் வாட் this place is. We want best sushi restaurants for 15 years stay. ஓகே, 15 வருஷமாக நேரம் இவனுங்க வந்து பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்ற இது வாங்குறானுங்க. அதாவது இவனுங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காமா. ஸோ நியூ இது, அதாவது இவனுங்களுக்கு வந்து பழசு செஞ்சு போர் அடிக்கலாம், புதுசாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இது பண்ணியிருக்கானுங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து வண்டர் பண்ணியிருக்கான். ஸோ நியூ இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அப்புறம் வந்து டெப்த் ஆஃப் த ஓசன் அதாவது ஓசன் கடியில் வந்து போய் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கான். அந்த இன்க்ரீடியன்ட் தான் என்ன இன்க்ரீடியன்ட்னு தெரில, ஏதோ வந்துச்சு. ஓகே, இட்ஸ் த ஒன்லி known creature of its kind. என்னடா தெரியலடா, ஒன்றும் புல்லடா. DNA is completely different than any else on the earth. என்னடா இது? இது பார்க்கறதுக்கு ஏதோ சாக்கடிக்கிற மீன் மாதிரி இருக்குது. என்னடா இது சாக்கடிக்கிற மீன் மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்க, முட்டை பார்த்தீங்களா? அந்த முட்டையை தான் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் எடுத்தோம். அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டை வந்து அந்த முட்டை வழியாக எடுத்து அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் வழியாக நம்ம வந்து சூசி க்ரியேட் பண்ணி ஒரு நியூவாக சூசி க்ரியேட் பண்ணுறான். எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேஸில் வந்து பண்ணுறது வந்து பிடிக்காதான். அது வந்து எப்படி அதுதான் தெரில. ஸோ வாட் மேக்ஸ் திஸ் டேக் ஸோ அதான் எனக்கு தெரில. ஸோ என்ன சொல்கிறான்னு கேட்போம். வேர் இஸ் எவ்ரி ஒன்? நான் இங்கே இருக்கேன்டா. இங்கே இருக்கேன்டா. வெல் லெட்ஸ் ஈட். சாப்பிடு. ஓகே, அது நாம் சமைச்சது தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நாம் தான் வந்து கடைசி வரைக்கும் வந்தோம். வாவ், இட்ஸ் டேஸ்ட் லைக் ஆப்பிள் பாய். ஓகே, கிராண்ட்மாஸ் ஆப்பிள் பாய். There are some unfortunate side effects when the moon is out through. அதாவது இதுக்கு தான் வந்து இவனுங்க வந்து மூன் லைட் சுஷின்ட்டு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. மூன் லைட் வந்து பட்டுச்சுன்னா அந்த மாதிரி கருப்பு கலரில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு டெக்னேச்சரோட ஸ்லைமாட்டம் மாறிடுறானுங்க இவனுங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சாப்டர் 2ல் வந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 1 முடித்தாதான் வந்து சாப்டர் 1 முடித்தாதான் சாப்டர் 2 முடிக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க. ஸோ விளையாண்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னடா இது வந்து ஏதோ ஒரு வாய்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோமா? ஓகே, இது வந்து வேர்ல்டு, இது வந்து எப்படி வேர்ல்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருக்கேன் எப்படின்ட்டு. இது வந்து இந்த ஃபைனல் டெஸ்டிங், அதாவது நாங்கள் ஃபைனல் டெஸ்டிங் பேசஸில் இருக்கோம். இந்த போர்ட்டல், அது வந்து போர்ட்டலுக்குள்ளே போய் அந்த டேரெக்டாக அந்த வாய்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிறான். வாய்டுக்குள்ளே ஏன்டா போகிறீங்க? லோக்கி கிட்ட சொன்னீங்கன்னா. ஸோ ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி யூ வாண்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். என்ட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ மை செல்ஃப். அதாவது நான் அவனோட அடியால் வச்சு நம்மளுக்கு போட தள்ள முடியல. எப்பறம் என்ன ஃபை பட்டு தள்ள முடியும்? யார் அது? அகெயின் ஓகே, அவன் மை செல்ஃபில் வரான். ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, நாங்கள் வந்து அந்த வாய்டு போர்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம், அது வழியாக நீ தப்பிச்சு வா அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் தப்பிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். சாரி சார், நான் ஒருத்தன் மட்டும் தான் வரப்போகிறேன். ஸோ ஓடுங்க ஐஸ். ஸோ இது வந்து இது வரைக்கும் தான் வந்தேன். இது வரைக்கும் வந்துட்டு உள்ளன்ட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு வந்து 3 லைஃப் இருக்குது. அது வந்து பிரச்சனை. அவ்வளோதானா? ஸோ ஓகே, 2 பேட்ச் வேறு கொடுத்துருக்கானுங்க.
எஸ்கேப் 3 லைஃப் சுசி, அப்புறம் ஃப்ளாலஸ் விக்டரி சொன்னல 3 லைஃப் இருக்குது எப்படி. ஓகே, டு பி கண்டினியூட். அதான் என்ட்ரின்னு போட மாட்டானுங்க. ஏன் அப்படின்னா சாப்டர் 2 ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னன்னா வாய்டுக்குள்ளேருந்து மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வாய்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஓகே, லோக்கி அண்ணே காப்பாற்றுங்கண்ணே. இப்போ வந்து நம்ம வாய்டுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ வாய்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ யூ எஸ்கேப்டு. ஓகே, 12 இது முடிச்சிருக்கேனா. ஓகே, 620 காயின் தந்திருக்காங்க. ரிட்டன் டு லாபி. ஓகே, ரிட்டன் டு லாபி கொடுத்து வெளியே போய்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா. see you in the void. எப்படி see you in the void சொன்னல, வாய்டுக்குள்ளே தான் போயிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் கூட பண்ணால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 32 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நியாயமாக இது. ஸோ அவ்வளோதான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ பை. சாப்டர் 2